திமுக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வைக்கப்பட்ட செக். கோட்டைக்கு வந்த நோட்டீஸால் வெடித்த சலசலப்பு. ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்து பரப்பிய அவதூறு செய்திகள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதால் பதட்டம். வசமாக சிக்கிக்கொண்ட 3 பேர். கோட்டையில் பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்புக்கு எதிராக திமுகவினரும் அதன் கூட்டணி கட்சியினரும் அவதூறு கருத்துக்களை திட்டமிட்டு வெளியிட்டார்கள். இந்த நிலையில்தான் அதற்கு எதிராக நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன என்று உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனால் தமிழக அரசு மற்றும் பொறுப்பு டிஜிபி, கமிஷனர் உள்ளிட்ட பலர் கலவரமடைந்துள்ளார்கள். இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், ஏற்கனவே ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக கீழக்கரை என்கிற பதிப்பகம் ஒரு அவதூறு புத்தகத்தை வெளியிட தயாரானது. அப்போது கூட அதற்கு எதிராக தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா தலையிட்டு அந்த புத்தகத்தை தடை செய்யுமாறு உத்தரவு போட்டிருந்தார். அதன் பிறகுதான் கடந்த 7ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் கீழக்காற்று பதிப்பகத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தில் அந்த அவதூறு புத்தகம் இடம்பெறவில்லை. அதையடுத்து அந்த புத்தகம் மட்டுமின்றி அது குறித்த பதிப்புகள் இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுவிடக் கூடாது என்று சொல்லி சம்பந்தப்பட்டவர்களை கண்காணிக்குமாறு காவல்துறைக்கும் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுள்ளது. அதோடு அது குறித்த புத்தகங்கள் எங்காவது தென்பட்டால் உடனடியாக பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட பதிப்பகத்தின் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியது. இதனால் அந்த புத்தகத்தை அதன் பிறகு அவர்கள் வெளியிடவில்லை என்றாலும் கீழக்கரை பதிப்பகம் மட்டுமின்றி திமுகவுக்கு ஆதரவான சில பதிப்பகங்களும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அதோடு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளும் இந்த வழக்கு சம்பந்தமாக எடுத்த நடவடிக்கை குறித்து விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியிருப்பதால் தற்போது இது சம்பந்தமாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை வருகிற பிப்ரவரி 2ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் மீண்டும் நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக தமிழக அரசு இந்த விஷயத்தில் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளது. காரணம், ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்து அத்தனை அவதூறுகளையும் திமுகவினர் தான் பரப்பினார்கள். ஊடகங்களில் மட்டுமின்றி சோஷியல் மீடியாக்களிலும் திமுகவினர் ஒவ்வொரு நாளும் அவருக்கு எதிராக தங்களது வன்மத்தை வெளிப்படுத்தினார்கள். இப்படி தீபத்தூண் தீர்ப்புக்கு பிறகு அவரை பற்றி என்னென்ன அவதூறு செய்திகளை திமுகவின் ஐடி விங் திட்டமிட்டு பரப்பியது, குறிப்பாக நீதிபதி தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்று உத்தரவிட்ட பிறகும் காவல்துறை அதை எப்படியெல்லாம் தடுத்தது என்பது உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களையும் உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் இணைத்துள்ளார்கள். அதன் காரணமாக தற்போது ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக அவரது தீர்ப்பை தவறாக சித்தரித்தபடி தாங்களே அதற்கு எதிராக செயல்பட்டுவிட்டு தமிழக அரசு இப்போது எப்படிப்பட்ட விளக்கத்தை உச்சநீதிமன்றத்திற்கு கொடுப்பது என்று தடுமாறிக்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் மதுரை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தடுத்து நிறுத்துவோம் என்று சொன்ன திமுகவுக்கு சிக்கல் மேல் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த செய்தி. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம். சாலமன் பாப்பையா சொன்ன சர்ச்சை கருத்தால் கொந்தளிக்கும் முருக பக்தர்கள். வணக்கம் நண்பர்களே. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தீபத்தூண் விவகாரத்தில் மு.க. ஸ்டாலின் செய்த அரசியலால் ஒட்டுமொத்த முருக பக்தர்களும் அவர் மீது கடுமையான கொந்தளிப்பில் இருந்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் மதுரையில் நடந்த ஒரு பட்டிமன்றத்தில் பேச்சாளர் சாலமன் பாப்பையா சொன்ன ஒரு கருத்து இந்த விவகாரத்தில் மேலும் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது, பட்டிமன்றத்திற்கு வந்த இடத்தில் அது குறித்து பேசிவிட்டு செல்லாமல் தேவையே இல்லாமல் முருக கடவுளை பற்றி பேசியுள்ளார். அவர் கூறுகையில், மலை உச்சியில் தீபம் ஏற்ற கடவுள் முருகன் வந்துதான் சொல்ல வேண்டும் என்று கூறியதை அடுத்து அவருக்கு இந்து முன்னணி ஒரு பதிலடி கொடுத்துள்ளது. அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில், சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்துக்கு வந்தால் அந்த வேலையை மட்டும்தான் பார்த்துவிட்டு செல்ல வேண்டும். தான் ஒரு கிறிஸ்தவர் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் திமுகவின் ஊதுகுழலாக செயல்படக்கூடாது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் 3 நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்த போதும் கூட இப்போது வரை தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படவில்லை. இதனால் ஒட்டுமொத்த முருக பக்தர்களும் கடுமையாக கொந்தளிப்பில் இருந்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் சாலமன் பாப்பையாவிற்கு இது அவசியமில்லாத பேச்சு. இவரது இந்த பேச்சு மதுரை மக்களின் மனதை காயப்படுத்திவிட்டது. நீதிமன்றத்தின் தீர்ப்பை இவர் அவமதித்து விட்டார். குறிப்பாக ஒரு பட்டிமன்றத்தில் அங்கு என்ன பேசுகிறார்களோ அதை நடுவராக இருந்து மட்டுமே இவர் பேச வேண்டும். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் முருகன் கோவில் விவகாரத்தை இவர் பேசியிருக்கிறார். இதை வைத்து பார்க்கும்போது நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை இவர் கொச்சைப்படுத்தி விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். திருப்பரங்குன்றம் பற்றி பேசுவதற்கு இவருக்கு எந்த அவசியமும் இல்லை. அதிலும் திருப்பரங்குன்ற தீபத்தை இவ்வளவு காலமாக ஒரு இடத்தில் ஏற்றிவிட்டு இப்போது ஏன் மலை உச்சியில் ஏற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள்? அப்படி என்றால் கடவுள் முருகன் வந்துதான் சொல்ல வேண்டும் என்று திமுகவினர் பேசுவதைப் போலவே இவரும் பேசுகிறார். திருப்பரங்குன்றம் மலையின் சொந்தக்கார கடவுள் முருகன் தான். அவருக்கு தான் அந்த மலை சொந்தமானது என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது.
அப்படி இருக்கும்போது முருகன் மலையில் நாங்கள் எங்கு தீபம் ஏற்றினால் உங்களுக்கு என்ன? எங்களது வழிபாட்டு முறையை நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் பின்பற்றுவோம். இதில் எங்கள் மதத்துக்கு சம்பந்தமில்லாதவர்கள் எப்படி தலையிடலாம் என்று சாலமன் பாப்பையாவின் இந்த விஷம பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த முருகன் கோவில் விவகாரத்தில் 3 நீதிபதிகள் தீர்ப்பளித்த பிறகும் கூட தமிழக அரசு தீபமேற்ற விடமாட்டோம் என்று தடுத்து வருகிறது. அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லிக் கொடுத்தது போலவே சாலமன் பாப்பையா பேசியிருக்கிறார். பல மாதங்களாக ஒட்டுமொத்த இந்துக்களும் இதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். இப்படி கிறிஸ்தவ முஸ்லிம் விவகாரத்தில் அல்லாஹ் வந்து சொல்ல வேண்டும், இயேசு வந்து சொல்ல வேண்டும் என்று இவர் கூறுவாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் இந்து முன்னணி இனிமேல் சாலமன் பாப்பையா எந்த பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டாலும் அதை இந்து முன்னணி முற்றுகையிடும், அவருக்கு எதிராக போராட்டம் நடத்துவோம் என்று ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார்கள். அதேபோல் இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத்தும் நீதிமன்றத்தை அவமதித்துவிட்ட சாலமன் பாப்பையா இந்துக்கள் மனதை புண்படுத்திவிட்டார். அதோடு இத்தனை நாளும் பட்டிமன்ற பேச்சாளர் என்று பார்க்கப்பட்ட சாலமன் பாப்பையா இப்போது மதவாத பேச்சாளராக மாறியிருக்கிறார். இந்த பேச்சு மூலம் அவர் மீதான மதிப்பும் மரியாதையும் போய்விட்டது. இதை அவர் திட்டமிட்டு பேசியிருக்கிறார். அவருக்கு பின்னால் திமுக இருக்கிறது என்பதை தான் இந்த பேச்சு வெளிப்படுத்தியுள்ளது என்று அர்ஜுன் சம்பத் தெரிவித்திருக்கிறார். இப்படி இந்துக்கள் மத்தியிலிருந்தும் இந்த அமைப்புகள் மத்தியிலிருந்தும் தனக்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்ததை அடுத்து சாலமன் பாப்பையா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதில் இந்த அரசியல் செய்கிறார்கள், திருப்பரங்குன்றம் மலையில் இந்த இடத்தில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு கடவுள் சொல்கிறாரா அல்லது வெளியில் உள்ளவர்கள் சொன்னார்களா? இந்த விஷயத்தில் தீர்ப்பு கூறியது சரிதானா? என்னுடைய கருத்து எதிர்ப்பு தெரிவிப்பவர்களுக்கு விளக்கம் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று நேற்று ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். என்றாலும் பட்டிமன்றம் செய்ய வந்த இடத்தில் தேவையில்லாமல் தீபத்தூண் குறித்து பேசி ஒட்டுமொத்த இந்துக்களின் எதிர்ப்புகளுக்கு ஆளாகி இருக்கிறார் சாலமன் பாப்பையா. இதையடுத்து சாலமன் பாப்பையாவுக்கு இந்துக்கள் மத்தியிலிருந்து கண்டனங்கள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இதுவரை சாலமன் பாப்பையாவை ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் என்று மட்டும்தான் பார்த்தோம். இப்போதுதான் அடிப்படையில் தான் ஒரு கிறிஸ்தவர் என்பதை அவர் நிரூபித்து விட்டார். இனிமேலாவது இந்துக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினால் இந்து மதத்தை சார்ந்தவர்களையே அழைக்க வேண்டும். சாலமன் பாப்பையா போன்ற கிறிஸ்தவர்களை அழைக்கக்கூடாது. இவர்களை முற்றிலுமாக இந்துக்கள் ஓரங்கட்ட வேண்டும். இவர்களின் பேச்சை கேட்பதையே இந்துக்கள் தவிர்க்க வேண்டும் என்று பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் இத்தனை காலமும் ஒரு நல்ல பட்டிமன்ற பேச்சாளர் என்கிற பெயரை எடுத்து வந்த சாலமன் பாப்பையா திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வார்த்தை விட்டு ஒட்டுமொத்த நல்ல பெயரையும் கெடுத்து விட்டார் என்பது இதன் மூலம் உறுதியாகி இருக்கிறது. தனக்குள் இருந்த கிறிஸ்துவ மதவெறியை இதன் மூலம் அவர் வெளிப்படுத்தி விட்டதால் திருட்டு திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கும் சாலமன் பாப்பையாவை இந்து மக்கள் முற்றிலுமாக புறக்கணிப்போம் என்று பலரும் தங்களது கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள்.